தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இந்த நேயர்களுக்காக இணைந்திருப்பவர் கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மேம், சமீபத்தில் நடந்து முடிந்த ஹரியானா எலெக்ஷன் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் நடந்து முடிந்திருந்தது. எக்ஸிட் போல்லாம் வெளியாகியிருந்த நிலையில அதோடைய அந்த தேர்தலின் முடிவுகள்ங்கிறது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா வந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப ஹரியானால பாஜகவினர் இவிஎம் வச்சு ஒரு பெரிய முறைகேடே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் குற்றம் சாட்டுறதெல்லாம் பார்க்க முடியுது. நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? இவிஎம் அப்படிங்கிறது ஹேக்கபிள் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபணமானது. 2006ல நெதர்லாந்துல ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி காமிச்சிருக்காரு. காமிச்சோன்னே நெதர்லாந்துல அன்னிலேருந்து இவிஎம் பேன் பண்ணிட்டு ஓட்டுதான். அதை தவிர்த்து அமெரிக்காலையும் அதற்கான அறிவியலாளர்கள் பண்ணாங்க. நம்மள இவிஎம்மோட பழைய மிஷினை ஹேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மிஷினை நான் ஹேக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசில் ப்ளோயர் ஒரு அறிவியலாளர் இருந்தாங்க. ஸோ ஹரி கே பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய மிஷினை ஹேக் பண்ணி காமிச்சிட்டாரு. இவரை மட்டும் இல்லாம அந்த நெதர்லாந்துல இருக்கிறவங்க அமெரிக்கால இருக்கிற அறிவியல் அறிஞர்களோட சேர்ந்து அவர் எம்பெடட் சிஸ்டம் படிச்சிருக்காது. இது உங்களுக்கு எப்படின்னா இதுல கம்ப்யூட்டர் இருக்காது, தொலைபேசி இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது அப்படிங்கும்போது எம்பெடட் சிஸ்டம் தான் இருக்கு. ஸோ பழைய இவிஎம் இதாயிடுச்சு அப்படிங்கறனால இந்த விவிபேட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவும் அதை நீங்க பண்ணுங்கன்னா இவிஎம் மிஷினை நீங்க ஓபன் பண்ணாம பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விதமா தான் அவங்க பண்றாங்க. ஒரு அறிவியல் அறிஞர்கள்ட்ட கொடுத்து ஹேக்கர்ஸ்ட கொடுத்து இதை நீங்க பண்ணி காமிங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் ஒரு வாரம் டைம் எடுத்துப்பாங்க, 5 நாள் டைம் எடுப்பாங்க. இப்ப கொண்டு போய் காமிச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னா கஷ்டம். ஸோ கோர்ட்ல இவங்க ப்ரூவ் பண்றது எல்லாமே அந்த ஹரி கே பிரசாத் மேலேயும் என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா இவிஎம் திருடி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்து நீங்க பண்ண பாருமா, நான் இவிஎம் கொடுங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ ஒன்று ஆக்சஸ் கிடைச்சி எடுத்துருவாங்கன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது ஹரி கே பிரசாத்துக்கே இவிஎம் மிஷின் கிடைக்குதுன்னா அரசியல்வாதிகளுக்கு கிடைக்காதா? அப்படின்னா வெறும் இவிஎம் மிஷினா அப்படின்னா அதுல நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணோம். வெறும் இவிஎம் மிஷின் இல்லை, இன்னைக்கு ஈஸி அப்பாயின்மெண்ட்ல நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு ஈஸி அப்பாயின்மெண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிஜேபி சார்பாளர். அப்படிங்கும்போது இவிஎம் ஈஸி. தமிழ்நாட்டுல முறைகேடு நடக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு. அதையும் மீறிதான் 40 சீட் டிஎம்கே வின் பண்ணிருக்கு. அதாவது மாசா நம்ம அவ்வளோ எதிர்ப்பு காமிச்சு பண்ணியிருக்காங்க. இங்க 19 இடங்கள்ல இவங்க எப்படின்னா இவங்க தேர்தல்ல பல்வேறு யுத்திகள் வச்சிருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியா தாக்குதல். நேரடியா ஒரு கட்சியை தாக்கி இப்ப ராகுல் காந்தியை பாப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி நம்ம கட்சியில இருக்கிறதெல்லாம் சும்மா கெட்ட பேரை உருவாக்கி இதை பண்ணுவாங்க. இரண்டாவது தாக்குதல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப முதல்ல டிமானிட்டைசேஷன் வந்ததே அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பணம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வாங்கிக்கணும், அது இல்லாம இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு புரளி இருக்கு. இரண்டாவது என்ன அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு இப்ப பணம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தப்புறம் இவங்க எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர்த்து கட்சியின் கணக்கை முடக்குவது அந்த மாதிரி இருக்கு. இதை தாண்டி யாராவது செலவு பண்ண ரெடியா இருந்தா அவங்கள நம்மளுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல இப்ப சில கேஸ்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை ரைடு போடுறது. அந்த அமலாக்கத்துறை ரைடுல பேரம் பேசி நீங்க ஆயிட்டீங்கன்னா 70,000 கோடின்னு பேசினவங்க கூட வெளில முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் பதவியோ வாங்கி மகாராஷ்டிரா மாதிரி செட்டில் ஆயிடும். நம்ம தமிழ்நாட்டுல அது நடக்கல. இப்ப சமீபத்திய கைதுகள்ல அது நடக்கல. சோ அந்த விஷயங்கள் அதாவது அமலாக்கத்துறை வச்சு பண்ணுவாங்க. அடுத்து சிபிஐ வச்சு அவங்கள உளவு பார்க்கறது, அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா பண்றது அப்படிங்கிற மாதிரி, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஆடியோ வீடியோ அந்த மாதிரி அவங்கள வீக்கர் ஆக்குறது. ஏதோ ஒரு வாயை விடுவோம், ஏதோ ஒரு பேசுவோம். அப்படிங்கும்பொழுது அவங்கள தனிப்பட்ட முறையில பொதுவில் 2 இடத்துலயும் அவங்க கட்சிக்கு அவங்க பண்றாங்க, அது வேற விஷயம். நம்ம கட்சிக்கு தான் பண்றாங்கல்ல, அவங்க தன் கட்சிக்குள்ளேயும் வேண்டாதவங்களும் அப்படிதான் பண்றாங்க. எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு பண்ணுவாங்க. அதாவது எம்பிகளை வீக்கர் ஆக்குவது. அதாவது போட்டியிடவங்களை முதல் கட்ட தலைவர்களை எப்படி ஒடுக்கணும், 2ஆம் கட்ட தலைவர்களை எப்படி பேசணும், 3ஆம் கட்ட தலைவருக்கு என்ன விலை பேசணும் அப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாம் வச்சிருப்பாங்க. 3வது என்ன அப்படின்னா எம்பி வரப்பயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரத் தொகுதியில தேர்தலே இல்லை, எம்பிகளே விலைக்கு வாங்கிட்டாங்க. எதிர்கட்சி எம்பிகளை டம்மி ஆக்குவது.
தேர்தலின் பொழுது. அப்புறம் வந்து நீங்க வந்து கடைசி நேரத்துல அவங்க தேர்தல் தாக்கல் செய்ய முடியாம, குழப்பம் ஏற்படுத்தி, அதுக்கு பதிலா வேற ஆள வச்சு, அங்க இருக்கிற பவர்ஃபுல்லான ஆள வந்து இடி, சிபிஐ, இப்ப புதுசு புதுசா ஒவ்வொரு நிறுவனமா வந்துட்டு இருக்கு, மத்திய நிறுவனம். இதெல்லாம் வச்சு அந்த எம்பிக்களை வந்து மிதப்படுத்துவேன். நீயே பொண்ணு, ஆனா ரொம்ப தீவிரமா பண்ணாதீங்க. உங்க மேல நாங்க கேஸ் இல்லாம பார்த்துக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசும் விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. இதையும் தாண்டி, இல்ல நான் காங்கிரஸ்க்காக உழைப்பேன், நம்ம இதுக்காக உழைக்க போறோம், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது, அ இப்ப வந்து ரீஜனல் கட்சியில அவங்களால அவ்வளவு தூரம் விளையாட முடியாது. தேசிய கட்சியில விளையாடலாம். ஏன்னா தேசிய கட்சியில ஆல்ரெடி காங்கிரஸ்காரங்க தான் உள்ள போயிருக்காங்க. அஸ்ஸாம் முதல்வர் யாரு? இன்னைக்கு பிஜேபில இருக்க லீடர்ஸ்லாம் யாரு? பாதி பேர் காங்கிரஸ். அதனால அவங்களுக்கு நல்லா சிஸ்டம் தெரியும். ஆல்ரெடி அவங்க எல்லார்ட்டயும் பழகியிருப்பாங்க. நீங்க ஒரு ஒரு கட்சியில 30, 40 வருஷம் பழம் தின்னு கொட்டை போட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போறீங்க. உங்களுக்கு விசுவாசமா அந்த கட்சியில எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒண்ணும் இல்ல. நான் இந்தியா ஃபெலோஷிப் கர்நாடகால பண்றேன். அவ்ளோ கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறேன். இப்ப எனக்கு தெரியாதா எந்த ஏரியால எந்த எம்எல்ஏ இருக்காங்க, இவங்க இருக்காங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், பேசுவோம். அப்படிங்கும்போது பிஜேபியில இருக்கிற காங்கிரஸ் ஆட்கள் வந்து காங்கிரஸில் இருக்கும் ஆட்களை குறிவைத்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. இது அடுத்த கட்டம். இதுக்கு அடுத்த கட்டம் தான் தேர்தலுக்குள்ள வரும். தேர்தலுக்கு முன் அப்படின்னு இதெல்லாம் சொல்றேன். தேர்தலுக்கு முன் அப்புறம் பிரச்சாரம், வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிவினைவாதம் பேசுவாங்க. மாடு பத்தி பேசுவாங்க, கொழுப்பு பத்தி பேசுவாங்க, திருப்பதி லட்டு மாதிரியான விஷயங்கள கையில எடுப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிள். திருப்பதி லட்டு எலக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சேன்னு நம்ம கேட்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியான விஷயங்கள் பேசுவாங்க. இத வந்து வெளிநாட்டு ஐ திங்க் நியூயார்க் போஸ்ட் மாதிரியான வெளிநாட்டு பத்திரிகைகள்ல வந்து பிஜேபி எப்படி வந்து இது பண்ணுது அப்படின்னு ஒரு பெரிய பிரிவினைவாதம் பண்ணுது அப்படிங்கிறப்ப, ஒரு இளைஞர் வந்து தன்னை பேர சொல்லாம அப்படிப்பட்ட வெறுப்புணர்வை வந்து ஊட்டியிருக்காரு மக்களுக்கு. அத வந்து அத நம்பி மக்களும் நெறைய பேர் வந்து ஒரு ஒரு சும்மா வந்த ஒருத்தர வந்து கொலை செய்யும் அளவுக்கு போயிட்டாங்க மக்கள். ஏன்னா அந்த வெறுப்பு அந்த அளவுக்கு, ஐயோ! நம்ம ஊருக்கு யாரோ குழந்தைய தூக்க தான் வந்துட்டாங்க. அப்படிங்கிறது ரிசர்வேஷன் நான் காவேரி தொகுதியில தொகுதி பண்றப்ப ஒரு அம்மா அழுதுச்சு. என்ன அப்படின்னா, என் பொண்ணு வந்து 85% வந்துருச்சு. உங்களால தான் போச்சு. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ரிசர்வேஷன் குடுத்தது. அதனால தான் என் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கல. என் கண்ணு முன்னாடியே அழுதுச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோவம் வந்து, நீங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு கேட்காதீங்க. நீங்க இந்த ஊர விட்டு போங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எங்கள் மேல ஏவினாங்க. இல்லைங்க நான் ரிசர்வேஷன் பத்தி பேசுறோம். உங்களுக்கு அத பத்தி புரிய வைக்கிறோம்னா, அவங்க அந்த அந்த புரிஞ்சுக்கிற தன்மை கூட அவங்கள்ட்ட இல்ல. அத அத பத்தி எங்கள பேசக்கூட விடல. இது இது எல்லாமே தேர்தல் உத்தியா தான் நான் பார்க்கிறேன். அதாவது யார் யார்கிட்ட எங்கெங்க எடுபடும் அப்படின்னு. அப்பனா அவங்க தலித்து ஓட்டே அவங்களுக்கு விழாதானா? அங்க தலித்து மக்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட உங்கள நான் தலைவர் ஆக்கிறேன். இத்தன நாள் உங்கள்ட்ட காங்கிரஸ் இருந்தாங்க. அவங்க உங்கள தலைவர் ஆக்கினாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உத்திகளை நான் மணிப்பூர் போயிருந்தப்ப கேட்டேன். குக்கி மக்கள் நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் தானே? எப்படி பிஜேபி எம்பி உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க தலைவர்கள் சொல்றது வந்து நாங்கலாம் இனக்குழுக்கள். இனக்குழுல இனத்தலைவர் என்ன சொல்றாங்களோ கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணுவோம். எங்க தலைவர்கள் எல்லாரும் பிஜேபி சார்பா போகும்போது எங்களுக்கு வேற வழி இல்ல. அப்படிங்கும்போது இனக்குழுக்களின் தலைவர்களை விலைக்கு வாங்கும் பேரங்கள் அதெல்லாம் பேசுவாங்க. அவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ பேசுவாங்க. பணமா பேசலாம், இல்ல மக்களுக்கு நல்லதா பேசலாம். உங்களுக்கு நல்லது செஞ்சு தரோம் கூட பேசலாம். அவங்களுக்கு என்ன தோணும், இத்தனை வருஷமா இந்த ஆட்சி இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க நல்லது பண்றாங்களே! நம்மளுக்கும் நல்லது நடக்குது. நம்மளையும் நல்ல பொசிஷன்ல வைக்கிறாங்க. நம்மளுக்கே பதவி தர்றீங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்துவ மக்களை விழுந்துறாங்க. கிறிஸ்துவ மக்கள் இல்ல. ஈவன் இஸ்லாமிய மக்களும் பிஜேபிக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் ஆகுறாங்க. அதான் இப்ப வந்து ஒரு ஒரு எலெக்ஷனின் போது வந்து இப்ப இந்த மாதிரியான ஒரு யுக்தியை கையாளுறாங்க அரசியல் கட்சிகள் அப்படின்னா வந்து, ஆனா இப்ப இங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இவிஎம்ல வந்து பேட்டரி அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, வாக்கு எண்ணிக்கையின் போது வந்து அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட அங்க இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து அந்த சார்ஜ்ங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அந்த பேட்டரி லெவல். இந்த பேட்டரி லெவல் அதிகமா இருக்கக்கூடிய இவிஎம்ல வந்து வாக்குப்பதிவுங்கிறது வந்து பாஜகவுக்கு அதிகமா இருக்கு. குறைவா இருக்கக்கூடிய, கொஞ்சம் குறைஞ்சிருக்கக்கூடிய இவிஎம்ல இருக்கக்கூடிய வாக்குங்கிறது வந்து காங்கிரஸுக்கு ஆதரவா இருக்க மாதிரியான ஒரு விஷயத்த வந்து வெளிக்காட்டுது. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹரியானாவுல பாஜக பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, அதுல வந்து
ஒரு சந்தேகத்தை எழுப்பும் விதமா இருக்கு. இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவிஎம் அப்படிங்கிறது வந்து ஹேக்கபிள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து உலகம் எங்கும் ஒத்துக்கிட்டாங்க. எலான் மஸ்க் முதற்கொண்டு சொல்றாரு இவிஎம் ஹேக்கபிள் தான். இதுல வந்து 2வது விஷயம் வேற. அப்பனா ஜம்மு காஷ்மீர்ல எப்படி ஜெயிச்சாங்க? திமுகல எப்படி ஜெயிச்சாங்க? அப்படிலாம் கேள்வி வரும். இவங்க வந்து விஞ்ஞான பூர்வமா ஊழல் செய்வாங்கம்பாங்கல்ல. அதை விட ரொம்ப சூப்பரா டெக்னிக்கலா சூப்பரா பண்ணுவாங்க. எலக்ட்ரோரல் பாண்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு அந்த ஐடியாலாம் வருமா? ஊழல்லயே பெரிய ஊழல் எலக்ட்ரோரல் பாண்ட். அதே மாதிரிதான் ஈசில 3 பேர் இருக்காங்க. நம்ம வந்து வெறும் இவிஎம் இங்க கண்ண வச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க நடக்கிறது எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனும் இதற்கு காரணம். எலெக்ஷன் கமிஷன் நான் போன தடவை வந்து தீஸ்தா இவங்க தேவசகாயம் போன்றவர்கள் வந்து ஐ ஹோப் பர்கலா பிரபாகர் மீட்டிங் நடந்தது எங்களுக்கு பெல்காம்ல. அங்க பார்க்கும்போது 79 தொகுதியில இவிஎம் மிஷின்களில் இது பண்ணி அவர் பர்கலா பிரபாகர் சொல்றதே என்ன சொல்றாருன்னா இல்லிஜிட்டிமேட் அரசு, கள்ள அரசு, கள்ள உறவில் பிறந்த அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் பேசுறாரு. அது வார்த்தைகள் தவறா இருந்தாலும் அதுதான் நிஜம். பொய்யான அரசு, பொய் சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறப்ப தொகுதி வாரியா எடுத்து பாக்குறாங்க. தொகுதி வாரியா பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பூத்லயும் விதமான பொய்யான கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிஜ தரவுகளுக்கும் பொய்யான தரவுகளும். இந்த தரவுகளை வந்து மிகப்பெரிய நாடு இந்தியா, மிக அதிக மக்கள் தொகை கொண்டது. ஒரு தொகுதியில 15 லட்சம் ஓட்டுகளை நீங்க சரி பார்க்கணும். அப்படிங்கும் பொழுது ஒண்ணா பார்க்கும் பொழுது ரொம்ப கடினம். ஆனா திமுக வந்து தங்களோட கணக்கு வழக்குகளை மிக கரெக்டா வச்சிருந்தது. அதை தவிர அதீத பாதுகாப்புக்குள்ள வச்சிருந்தது. திமுக தாண்டி உள்ளே போக முடியாது. அதுலயே நிறைய சிக்கல் இருந்தது. அவரை தாண்டி உள்ள போனதெல்லாம் உண்டு. இப்ப இவங்க கிட்ட எலக்ட்ரல் கமிஷன் கிட்ட பவர் இருக்கும்போது இவிஎம் மிஷினோட ஆக்சஸ் பூட்டுறது எல்லாமே உங்களுக்கு முடியும். தீவிரமான 24 ஹவர்ஸ் கண்காணிப்பு கேமரா இருந்தா மட்டும்தான். அதுவே போன தடவை என்னாச்சுன்னா கண்காணிப்பு கேமரா வேலை செய்யல, கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வட இந்தியா மாதிரியான நாடு இடங்கள்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 19 இடங்கள்ல அப்டேட் பண்றதை ஸ்லோ டவுன் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. அதை தவிர 99% அப்படிங்கிறாங்க. அது வந்து இப்ப மறுத்து பேசிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, யூஸ் பண்ணா 80 ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு. எனக்கு தெரியல ஒரே ஒரு பர்சன்ட்ல எந்த மிஷின் வேலை செய்யும்னு எனக்கு தெரியல. நீங்க செல்போனை சார்ஜ் பண்ணி வெளில எடுத்தாலே 98% தான் நமக்கு காமிக்குது. எந்த மிஷினா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மிஷினா இருந்தாலும் பேட்டரி ஒரு நிமிஷம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 98% வந்துடும். அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு செகண்ட் அதுல ஏதோ ஒரு கோல்மால் பண்ணினா கூட அதுல 3000 ஓட்டு போகும். அதை தவிர வெளியில இருந்து செல்போன்லயும் தான் நீங்க ஓட்டு போடலாம். இவ்வளோ விஷயங்கள் இவிஎம்ல இருக்கும்போது இல்லவே இல்ல முழு பூசணிக்காய் மறைக்கிறாங்கன்னா பெரிய அளவுல உங்களால ஏமாத்த முடியாது. ஏன்னா மக்கள் தொகை அங்க இருக்கும். சோ இங்க விழுந்த ஓட்டுகள் வந்து ஏஜென்ட் பூத்துகள் கணக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லா பூத்லயும் நீங்க வந்து கோல்மால் பண்ணிட முடியாது. அப்படிங்கும்போது அவங்கள வாய்ப்புள்ள இடங்களில் கோல்மால் பண்ணி எந்தெந்த இடத்தெல்லாம் வாய்ப்புள்ள இடங்களில் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சாலுமே அவங்க எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் தான். ஒன்னும் அப்படியெல்லாம் அப்படியே பரிசுத்தமான மக்கள் தீர்ப்பை நம்பிக்கொண்டு நாங்கள் வீட்டில் உட்கார்ந்துடுவோம்லாம் உட்கார மாட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே மேயர் தேர்தல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். கண்ணு முன்னாடி மேயர் தேர்தல்ல என்ன பண்ணாங்க? வீடியோ எடுத்து சொல்லி கூட இல்ல நான் தான் எழுதுவேன், ஓட்டு மாறி இருக்கு அப்படின்னு பொய்யா சொல்லக்கூடிய ஆட்கள். எல்லாவற்றிற்கும் துணிந்த ஒரு ஆட்களை அவங்க ஈசியில வச்சிருக்காங்க. எதற்காகவும் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கும் ஒரு கட்சி அது. அதுதான் இப்ப தொடர்ச்சியா வந்து எலெக்ஷன் கமிஷன் மீதும் இந்த இவிஎம் மீதும் வந்து காங்கிரஸ் தொடர்ச்சியா குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. இதே வந்து ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் மேல் பெரிய வருத்தம் என்னன்னா இப்பதான் குற்றச்சாட்டியே ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை விஷயம் என்ன பண்ணாங்க? திமுகவே ஒன்னும் கையில எடுக்கலைங்கிறாங்க. நம்ம நீட்ட கையில எடுக்கிற வரைக்கும் திமுக இவிஎம் ஏன் எடுக்க முடியல அப்படின்னா இது ரொம்ப வருஷமான சிக்கல். இது எந்த கட்சி பவர் வந்தாலும் இவிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல நிறைய அரசியல் சக்திகளும் இருக்கிறதா நினைக்கிறேன். இப்பதான் காங்கிரஸ் வந்து
ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டா திமுகவும் எடுக்கணும். சாரி உங்க கேள்விய கேளுங்க. அது இப்ப ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூட வைக்கக்கூடிய கோரிக்கை கூட இப்ப எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கு. இப்ப இவிஎம் ம். வந்து குறை சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப இதுவரையும் எழுப்பிய கேள்விகள்ங்கிறது வந்து பாஜகவை நோக்கியோ, இவிஎம் நோக்கியோ தான் இருந்துட்டு இருந்தது. கடந்த காலங்கள்ல எலெக்ஷன் கமிஷனை கூட பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது, மீண்டும் எலெக்ஷன் கமிஷன் கிட்டே போயிட்டு முறையிடுவது என்பது வந்து அவங்களுக்கு பதில் தருமா? இல்ல பலன் அளிக்குமா? எலக்ஷன் கமிஷன் தான் இங்க பிரச்சனை. இவிஎம் அடுத்த பிரச்சனை தான் நம்மளுக்கு. எலக்ஷன் கமிஷன் பெர்சன்டேஜ ஏத்தாம இவிஎம்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அந்த ஊர்ல 5% நீங்க ஏத்தி காமிச்சா தான் இவிஎம்ல 5% பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போட முடியும். ஏன்னா நீங்க வோட்டர் லிஸ்ட் நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. இவங்க இவ்ளோ, இவங்க இவ்ளோ, இவங்க இவ்ளோன்னு ஏத்து போட்டுருப்பாங்க. இப்ப 5% எங்கேயாவது ஏத்தி, அத எங்கேயாவது இவிஎம்ல கொண்டு வந்து, இங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி, இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஆனா, அத அழகா செய்றாங்க. அதுக்கு வந்து நம்ம அத வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. இப்ப வேட்டையன் படத்துல கூட சொல்லுவாங்க. போலீஸ்க்குலாம் ஒண்ணும் தெரியாது. திருடனுக்கு தான் தெரியும். அப்படிங்கும்பொழுது, அவங்க டெக்னிக்கலி நான் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பல. எந்த கட்சியும் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா இவிஎம்ல இதெல்லாம் பண்ண முடியும். இவிஎம்மில் ஒரு திருடன் புகுந்தால், இந்த வேட்டையன் படத்துல ஃபகத் ஃபாசில் பண்றார்ல, அதை விட 10 பங்கு இவிஎம்ல பண்ண முடியும். இத ஒரு தேர்தலின் பொழுதும் வந்து இவிஎம் நோக்கி தோக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் தான் கேள்வி கேட்கறாங்கங்கிறது வந்து ஒரு தொடர்கதையா போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்ப அகிலேஷ் யாதவ் சொன்னாரு, "நான் ஜெயிச்சாலும் இவிஎம்ஐ குறை சொல்லுவேன்னு." நான் அதுதான் தோத்தா இப்ப தான் வந்து சொல்லணும்ல. நான் ஜெயிச்சாலுமே குறை சொல்லுவேன். ஏனால் அப்பயும் நான் இவிஎம் நம்ப தயாரா இல்லை. அப்படிங்கிறது தான். சொல்லு. அதுதான் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்களிலும் கூட இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கு. இந்த முடிவுகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே கூட இது ஒரு விஷயமா சொன்னாங்க. இங்க வந்து எக்ஸிட் போலுங்கிறது வந்து அப்படியே ஆப்போசிட்டா தான் ஒரு எதிரொலிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா சொல்றத பார்க்க முடியுது மேம். இது வந்து எக்ஸிட் போல் யாரு? எந்த எந்த டிவிலாம் நடத்துறாங்க? பிரபலமான அதுல டிவிக்கள் வந்து அதுல அதானி டிவி, அதானி ஓட பங்குகள் எவ்வளோ இருக்கு? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா நிறுவனங்களில் தமிழ்நாடை தவிர யாரோட நிறுவனமா இருக்கு? நீங்க மீடியால தானே இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு அதானி வேலைக்கு போகணும், இந்திய அளவுல வேலைக்கு போகணும்னா, யார் இருப்பாங்க ஓனரா? அதானி தான் இருக்கு. அதானி தான் இருக்காரு. அதானி சொல்றது தான் எக்ஸிட் போலு. அதானி சொல்றது தான் செய்தி. அதானி வந்து இவிஎம் சரின்னா சரி, இவிஎம் சரியில்லன்னா சரியில்ல. லட்டுல மாட்டு கொழுப்பு இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. அப்பனா அதானி டிவிகள் உண்மையே பேசாதா? பேசும். 10% உண்மையும், 90% பொய்யும் பேசும். 90% பொய், 10%, 20%, 30% உண்மைகளோடு கலந்து கொடுக்கும்போது, அதுவும் உண்மை போல் தோன்றும். சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க. எல்லாமே உண்மைய பேசணும்டா, கொஞ்சோண்டு பொய் கலக்கணும். அந்த பொய்ய வச்சு நம்ம வேல பார்க்கணும். அதுதான் மேம் இந்த இவிஎம் மேல எழுதியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்ங்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி.